அன்புக்குரியவர்களே, மாதத்தின் முதல் நாளாகிய இன்று அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருப்பது எத்துணை நன்மை பயக்கும் என்பதை நாம் அறிவோம். இந்த காலை நேரத்திலே அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம் ஒருவரையும் தொட வேண்டும் என்றும் அவருடைய தெய்வீக ஆசீர்வாதம் நாம் மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். இயேசுவை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்தீர். கடந்த மாதத்தில் எங்களை ரட்சித்து இருந்த அதிகாலை வேளையில் உம்முடைய தெய்வீக பிரசனத்தில் நாங்கள் குழுமியிருக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே. ஒருவேளை எங்களால் இந்த ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் இந்த முகநூல் வழியாக நீர் எங்களோடு இருக்கின்றீர். எங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர். எங்கள் வீடுகளிலே நீர் பிரசன்னமாக இருக்கின்றீர். ஆகவே உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, நீர் உன்னத தேவன், உயிருள்ள தேவன், ஆராதனைக்கு மத்தியில் வாழ்கின்ற தேவன், அற்புதங்களெல்லாம் மாறி வழங்குகின்ற தேவன் என்பதை உணர்ந்து நாங்கள் எடுக்கின்றோம். இயேசுவே, நீர் ஆராதனைக்குரியவர், நீர் உன்னத தேவனாக இருக்கின்ற ஆண்டவரே, அற்புதரை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதனை, ஸ்துதிகன மகிமையில் ஆராதனை. ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதனை, ஸ்துதிகன மகிமையில் ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. தீபங்கள் ஏந்தி ஆராதனை, தூபங்கள் காட்டி ஆராதனை. தீபங்கள் ஏந்தி ஆராதனை, தூபங்கள் காட்டி ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள
எக்கால ஒளி முழங்க உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எக்கால தொனி முழங்க உம்மை ஆராதிக்கின்றோம். இரண்டு ஆராதனைக்கு மத்திய கைத்தால ஒளி முழங்க ஆராதனை, எக்கால தொனி முழங்க ஆராதனை, கைத்தால ஒளி முழங்க ஆராதனை, எக்கால தொனி முழங்க ஆராதனை, உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை, உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. தாவீதின் மைந்தனுக்கு ஆராதனை ஆண்டவரே. சாரின் ரோஜாவே உமக்கு ஆராதிக்கின்றோம். தாவீதின் மைந்தனுக்கு ஆராதனை, சாரோனின் ரோஜாவுக்கு ஆராதனை, தாவீதின் மைந்தனுக்கு ஆராதனை, சாரோனின் ரோஜாவுக்கு ஆராதனை, உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை, உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை, உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை, உன்னத தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. Thank you, Jesus. Thank you, Jesus. இந்த காலை நேரத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரை அற்புதமாக ஆசீர்வதித்து உடைய தெய்வீக பிரசனத்தில் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பங்கு மக்களையும் பங்கில் இருக்கின்ற அனைத்து நோயாளிகளையும் பங்கில் இருக்கின்ற அனைத்து முதியவர்களையும் சிறுவர் சிறுமியர்களையும் உமது திருப்பாதத்தில் வைப்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இயேசுவே, இந்த நேரத்திற்காக நன்றி, இந்த பொழுதிற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆவியானவரே நன்றி சொல்லுகின்றோம். அற்புதரே நன்றி சொல்லுகின்றோம். நீ ஸ்துதி கன மகிமையெல்லாம் உமக்கு. எங்களோடு வாழுகின்ற தேவனே, எங்களிலே நீர் என்றும் பிரசன்னமாய் கொண்டிருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த வளாகம் முழுவதும் உடைய தெய்வீக பிரசன்னம் இரவும் பகலுமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். கடந்த காலம் முழுவதும் இந்த உமது ஆலயத்தை தாண்டி செல்லுகின்ற எல்லா மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே, நற்கரில் வீட்டிலிருந்து இந்த வீதி வழியாக செல்லுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பராமரித்தீர். எந்தவித பாகுபாடுமின்றி, ஜாதி மத இன மொழி பாகுபாடின்றி நம்முடைய தெய்வீக பிரசனத்தை நீர் அளித்தது கருணைக்காக நன்றி சொல்லுகின்றோம். அற்புதரே நன்றி சொல்லுகின்றோம். ஆவியானவரே நன்றி சொல்லுகின்றோம். கிருபையானவரே நன்றி சொல்லுகின்றோம். எங்களில் வாசம் செய்வீரே நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நீர் பல இளைஞர் இளம் பெண்களை தொட்டு நீர் ஆசீர்வதித்தது கருணைக்காக நன்றி சொல்லுகின்றோம். இளம் பெண்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து நீர் அற்புதமாக வழிநடத்திய கருணைக்காக நன்றி சொல்லுகிறோம். திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து எத்தனையோ பிள்ளைகளுடைய தடைகள் எல்லாம் முறித்திருந்து அவர்களுக்கு பேறு பலன்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி இயேசுவே, இயேசுவே நன்றி. எத்தனையோ பிள்ளைகள் உம்மை விட்டு விலகி சென்றிருந்த போதிலும் அவர்களை அற்புதமாக அரவணைத்து
வாருங்கள் என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்று அவர்களை பெயர் சொல்லி அழைத்து அற்புதமாக கொண்டு வந்த ராஜாவே நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. பல்வேறுபட்ட போராட்டங்கள், குடும்ப சூழ்நிலைகள் வாட்டி வதைக்கின்ற போதெல்லாம் எங்களோடு இருந்து ஏதோ நான் உனக்கு பலமாக இருக்கின்றேன், உன் வலக்கையை பற்றி பிடித்து கொண்டு அஞ்சாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இந்த காலை நேரத்தில் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்மை தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றேன். மாதத்தின் முதல் நாளாகி இன்றைய நாளிலே உம்மை போற்றி புகழவும் உம்மை தரிசிக்கவும் அற்புதமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த கருணைக்காக நன்றி சொல்லுகிறோம். அதிகாலையில் எழுப்புகின்ற இந்த ஸ்தோத்திர பலியானது உம்மை என்றும் வந்து சேர்வதாக. வீடுகளில் இருந்து கொண்டு இந்த அதிகாலையில் நாங்கள் எழுப்புகிற ஸ்தோத்திர பலியை ஆண்டவரே நிறைவேற்றிருந்தோம் ஆண்டவரே. இதோ அழைத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் நாங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு அற்புதமாக உம்மை ஸ்துதிக்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்க ஆண்டவரே. இந்த முகநூல் வழியாக நீர் எங்களுடைய இல்லத்திலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே, அதிகால ஸ்தோத்திர பலியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதிகால ஸ்தோத்திர பலியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதிகால ஸ்தோத்திர பலியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றலும் ஆண்டவரே. கிருபையாளரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றலும் ஆண்டவரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு துதிக்கிறோம். வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆலயத்தில் எழுந்தருளி வந்த தூயவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் இருந்து வீட்டிருக்கிற எங்கள் தூயவரை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம். அதிகாலை வேளையில துதிக்கிறோம் ஐயா.
ராஜாவே பரிசுத்த பரிசுத்த அதிகாலை சோத்திரவரே அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரவரே அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். துதிக்கிறோம் 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 பரிசுத்தரையை துதிக்கிறோம் வல்லவரையை துதிக்கிறோம் 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 ஐயா உங்கள் ஆட்சியை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்து தாரும் ஆண்டவரே அபிஷேகத்தை எங்கள் மத்தியிலே ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே எங்கள் ஆன்மீக குருவை நீ தொடும் ஆண்டவரே இந்த அதிகால வேலையில் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே உன் பங்கு மக்களை ஆண்டவரை வழி நடத்த தேவையான அருளை மாற்றலை இந்த அதிகால வேலையில் நீ ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே பங்கு தளத்தின் மீது உடைய இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே பங்கு பணிகளை செய்து வருகிற ஆண்டவரே இந்த ஆன்மீக குருவை நீ தொடவேணுமா துதிக்கிறோம் ஆண்டவரே பங்கு மக்களை தொடவேணுமாய் துதிக்கிறோம் 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 நோய்வாய்ப்பட்ட நல்ல உள்ளங்களை தொடவேணுமாய் துதிக்கிறோம் 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 ராஜா மை துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மை துதிக்கிறோம் 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 அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். மகிமை நிறைந்த மாட்சி நிறைந்த திருக்காயங்களிலிருந்து வெளிப்படுகிற பரிவிறக்கம் ஆண்டவரே வங்க மக்களை தொடட்டும் நோய்வாய்ப்பட்ட நல்ல உள்ளங்களை இந்த வேலையிலே தொடுமையா அதிகால வேலையிலும் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே கல்வி பயிலுகிற மாணவ செல்வங்களை நீ தொடுவெனுமாய் துதிக்கிறோம் வேலை இழந்த ஆண்டவரே துயரத்திலே திக்கி தவிக்கிற வேதனையுற்ற பிள்ளைகளை நீ தொடவெனுமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மனதிலே ஆண்டவரே மன அழுத்தங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடவெனுமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை நீ தொடவெனுமாய் துதிக்கிறோம் 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 இயேசுவே. அதிகாலை தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எத்தனையோ நல்ல உள்ளங்கள் ஆண்டவரே ஆலயத்திற்கு வர விருப்பம் இருந்து வர முடியாமல் போயிருக்கிறேன் வேதனையான சூழல்கள் ஆண்டவரே இயேசுவே சாலமோன் ஞானம் கூறுவது போல கம்பியில்லா சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கருணையோடு கண் நோக்கி பாரும் ஆண்டவரே
இயேசுவே உம்முடைய பரிவு கொண்டு நீர் அவர்களை தொட்டீர், அவர்கள் நலம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, அந்த வேலையிலே தொட வேண்டுமாய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாழ்விலே நீர் கடந்து வாரும் ஆண்டவரை, தடுமாற்றங்களிலே நீர் கடந்து வாரும், கவலை கண்ணீர்களிலே நீர் கடந்து வாரும். ஐயா, உடைய வலுவூட்டுகிற வல்லமை மிக்க வார்த்தைகளினால் அவர்களுக்கு வாழ்வு தாரும் ஆண்டவரே. அதிகாரை சோத்திரமணி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரமணி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா உங்களுக்கு தான். துதிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த வல்லமையினால் ஆண்டவரே நிரப்பும் ஆண்டவரே, பரிசுத்த அபிஷேகம் அழிந்தோடுகிற இடமா இருக்கட்டும் ஆண்டவரே, பரிவிரக்கத்தினால் தொடுகிற இடமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல நீர் இளைப்பாறுதல் தருகிறீர் என்று அநேகர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரக்கம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களை கேட்டு நீர் ஆசீர்வதிப்பீர் என்று குறிப்பேடு புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. ஐயா, அத்தகைய அபிஷேகம் இந்த வேளையில் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உடைய பரிவிரக்கத்திற்கு முடிவில்லை ஆண்டவரே. புலம்பல் 3வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அவை காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்றன என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அத்தகைய இரக்கத்தை ஊற்றும் ஆண்டவரே. உடைய இரக்கத்தை நான் ஆண்டவரே வெளிப்படுத்தும் சுவாமி. இரக்க விருக்கங்களினால் நிரப்பும் ஆண்டவரே. இந்த இடத்திற்கு கடந்து வந்து நான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்குமாய் நாங்கள் நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அதிகாரை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். முதல் நாளாக ஒரு தெய்வீக பிரசனத்தில் வீட்டிற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர்களே, அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். கொடான கொடி நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 பலி எடுப்பவன் வேறு வெற்றி நன்றி சொல்லுகின்றவர்களே. நன்றி நன்றி எங்களுக்கு என்று எங்கள் வீட்டினுடைய காவலராகும், வீட்டினுடைய பாதுகாவலராகவும் இருந்து பராமரித்த கருணைக்காக நன்றி சொல்லுகின்றோம். நன்றி நன்றி உணவரை நன்றி பரிசுத்தர் நன்றி ஆக நன்றி. ஹalleluya hallelujah 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 hallelujah. Glory to Jesus, glory to Jesus. Hallelujah 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 hallelujah. Glory
வளாகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வளாகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீர் இல்லங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வளாகத்தில் இருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்து குருக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து அரண் சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வளாகத்திற்கு வந்து எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறப்பான தேவைகளில் எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே 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 எல்லாத்தையும் தொட்டு ஆச்சரியம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆச்சரியம் ஆண்டவரே. கேளுங்கிலும் கொடுக்கப்பட்டு சொன்னவரை கேட்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைப்போம், மகிழ்வோடு அறுவடை செய்வார் என்று சொன்னவரை நான் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுப்போம். எத்தனையோ குடும்பங்களில் பல்வேறுபட்ட விண்ணப்பங்களை எழுந்து கொண்டிருக்கிறார்களே. விண்ணப்பத்தில் இருக்கிற எல்லா குறைபாடுகளும் எண்ணிக்கிறவர்களே இரவும் பகலமாக எங்களுக்காக இருக்கிறது. அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தது கருணைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே இயேசுவே நன்றி. இயேசுவே இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. நன்றி நன்றி. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 7 11 திருவசனங்களை ஆண்டவர் நமக்கென்று வெளிப்படுத்துகின்றார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருட வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாழ்வை பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் ஆனே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய தேவஜனங்களே, ஆசீர்வாத வேளையில் ஆண்டவர் நமக்கு அற்புதமான செய்தியை கொடுக்கின்றார். நானே உங்களுக்கு நல்ல ஆயனாக இருக்கிறேன். ஆக என் மந்தையில் இருக்கிற எல்லோரும் நல்ல ஆடுகள் என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஆயனாகி நான் எவ்வாறு நல்லவனாக இருக்கின்றேனோ அவ்வாறு என்னுடைய மந்தையில் இருக்கிற எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்லவர்களாக அவர்களை படைத்திருக்கின்றேன். நல்லவர்களாக உயர்த்திருக்கின்றேன். நல்ல சிந்தனைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே என் அன்பு மக்களே, நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று அற்புதமாக சுட்டி காட்டுகின்றார். ஆம், தர்மையான வேளையில் அவர் சொல்லுகின்றார் மீண்டுமாக, நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாழ்வை பெறும் பொருட்டு வந்துள்ளேன். என் மந்தையில் இருக்கின்ற என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எல்லாம் வாழ்வு பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் மோட்சத்திற்கு வந்து சேர வேண்டும். நீங்கள் எல்லாம் மோட்ச பாக்கியத்தை பெற்று பேருபலங்களை உங்களது வாழ்விலை நீங்கள் சுவைக்க வேண்டும் என்ற அந்த பெரும் காரியத்திற்காக நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நிறைவாழ்வு பெறும் பொருட்டே நான் வந்துள்ளேன். ஆம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்கிறேன். நீங்கள் என்னை அழைக்கவில்லை, நான் தான் உங்களை அழைத்தேன். நான் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றேன் என்று நம் தேவன் அருமையாக இந்த வேளையிலே செய்தியை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றார். என் அன்பு மக்களே, இந்த ஆசீர்வாத நேரத்தில் நாம் ஒன்றாக குழுமி ஜெபிக்கின்ற வேளையில் அவரே நமக்கு எல்லா அற்புதங்களையும் வாழ்வையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய திரு யாழிலே, இயேசுவே, நானும் ஒரு நரம்பாக மாறுகின்றேன். இதோவை போற்றி புகழ்கின்ற
ஒரு வல்லமையாக நான் மாறுகின்றேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்ற பலத்தை எனக்கு தாரும் என்று ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருயாழில் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு, என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உம் திருயாழில் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு, என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. ஆஸ்வாத நேரத்திலே இயேசுவே, என்னையும் ஒரு இசைக்கருவியாக நீர் மாற்றும், என்னையும் பலப்படுத்துகின்ற ஒரு கருவியாக மாற்றும். எனக்கு குரல் இல்லையே உம்மை போற்றி புகழ, எனக்கு நாவில்லையே உன் தெய்வீக பிரசனத்தை அறிக்கையிட என்றெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் ஆண்டவர் நம்மை எடுத்து பார்க்கின்றார். ஆக இந்த அற்புதமான வேளையிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, இன்றைய நாளிலே எண்ணற்ற பிள்ளைகள் திருமண தடைகள் அகல வேண்டும் என்று உமது ஆலயத்திலே வந்து விண்ணப்பங்களை வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய விண்ணப்பங்களை எடுத்து பார்த்தீர்களும் திருமண தடைகளை எல்லாம் நீர் அகற்றி இந்த மாதத்திலே அவளுக்கு பேருமர்களை கொடுக்க மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக எண்ணற்ற பிள்ளைகள் உமது ஆலயத்தில் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களை நேரெடுத்து பார்த்தீர்களும் இயேசுவே, ஆவியானவரே, அற்புதரே, தேவாதி தேவனே, உன்னதரே, பரிசுத்தரே, இந்த நாளிலே கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே முனையும் கண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை ஆசிரியம் ஆண்டவரே, இந்த தொற்று நோய் உலகை விட்டாகல உமது கிருபையை நீர் பொழிந்திருக்கிறீராக. ஆவியானவரே பொழிந்திரணும். குடும்பத்திலே எண்ணற்ற பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் என்னை போட்டி புரண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவரே உம்மால் கொள்ளும். நீதான் எங்களுடைய நீதி தலைவர், நீதான் எங்களுடைய வழக்கறிஞர், நீதான் ராஜா என்பதை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் மத்தியில் வாசம் செய்கின்றவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா, ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. வேலை வாய்ப்பு இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் உமது ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. திருயாழில் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு, என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. திருயாழில் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு. Thank you, Jesus. Thank you, Jesus. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில்தலையும், யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில்தலையும், யாழிசை கேட்டு தலை மறந்து
வேளையில் இயேசு திருஹிருதயத்திற்கு நம் குடும்பங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஓ இயேசுவின் திருஹிருதயமே, நன்றியோடு உம்மை ஸ்துதித்து போற்றி புகழ்கின்றோம். உம்மை ஏற்றுக்கொள்ளும் குடும்பங்களில் அரசராக வீற்றிருக்க உமக்குள்ள ஆவலை புனித மார்கரெத் மரியாள் வழியாக தெரிவித்த இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் மட்டில் உமக்குள்ள நிறைவான அதிகாரத்தை அங்கீகரிக்கும்படி இங்கு குடியிருக்கின்றோம். எங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உமக்கு தருகின்றோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரின் குறைகள், பலவீனங்கள், எங்களுக்கு வரும் சந்தோஷங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருப்பிரசன்னம் எங்களை விட்டு ஒருபோதும் அகன்று போகாமல் எங்களில் நிலைத்து நின்று செயல்பட விரும்புகின்றோம். எங்கள் குடும்பத்தின் முதல் தலைவராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரின் சிந்தனை, சொல், செயல்களை ஒழுங்குபடுத்தி எங்கள் வாழ்வை உமது வாழ்வாக மாற்றி அமைக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் மீட்பராகிய இயேசுவே, உம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி எங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஒருவரை ஏற்றுக்கொண்டு சமாதானம் அமைதியுடனும் வாழ கற்பித்திடணும். தேவையற்ற உலக பற்றுகளை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி தேவையான மற்றும் தினமும் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதியும். இவ்வுலகில் அனைத்து குடும்பங்களையும், சிறப்பாக எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஏற்றுக்கொள்ளவை மன்றாடுகின்றோம். பறவையினர்களுக்கு பலமும், ஏழை எளியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாயிருந்து எங்களை பாதுகாக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள நோயாளிகள், சிறப்பாக எங்கள் பங்கில் உள்ள முதியவர்கள், நோயாளிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள் அனைவருடைய
தலைமாற்றி நீதாமே விழுத்து காத்திருப்பீராக. இயேசின் இரக்கமுள்ள திருதேவி, சிறு பிள்ளைகளை மிகவும் நேசிக்கவே இந்த கட்டான சூழ்நிலை எங்கள் பங்கில் வாழ்கின்ற பிள்ளைகள் ஆலயத்திற்கு வர முடியாமல் வீடுகளிலே முடங்கி கிடைக்கின்றார்கள். அவர்களை அணைத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை தந்திருந்த உம்மை மன்றாடுகின்றோம். ஒய்யிறக்கம் நிறைந்த இயேசு திருதேவி, நாங்கள் உம்மை மனநாக செய்யும் போது பாவிகள் மட்டில் உமக்குள்ள இரக்கத்தை நினைவு கூர்ந்து எங்களை மன்னித்தருளும். எங்கள் குடும்பங்களில் மறித்த இந்த தொற்று நோய் காரணமாக மறித்த எங்கள் குடும்பங்களில் எங்கள் பங்கில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும், இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும், உத்தரிக்க செலுத்தில் வேதனைப்படும் சகல ஆன்மாக்களையும் நீர் விண்ணகத்தில் சேர்த்திருந்தோம். ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடல் காட்டி காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா, நாவாரை துதிக்கிறோம் ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாரை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வை தந்தீரே நன்றி ராஜா, புது மேலம் தந்தீரே நன்றி ராஜா. புது வாழ்வை தந்தீரே நன்றி ராஜா, புது மேலம் தந்தீரே நன்றி ராஜா.
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூங்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூங்கி நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா தாயை போல தேற்றினிய நன்றி ராஜா தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா தாயை போல் தேற்றி நன்றி ராஜா நன்றி இயேசு 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 ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி மன்னிவிடம் அமைதியாக ஆண்டவரை உற்று நோக்கி நன்றி சொல்லி அவருடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்க நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்று நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக குழுமி ஜெபிக்கின்ற வேளையில் நற்கன்னையாளர் ஆலயம் கட்டியெழுப்ப ஜெப உதவி, பொருளுதவி கொடுத்த உதவிய அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்கு நிறைவேறும். ஆரோக்கிய அன்னை கவி கட்டியெழுப்ப ஜெப உதவி, பொருளுதவி கொடுத்த உதவி அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்கு நிறைவேறும். நற்கன்னையாளர் ஆலயத்தில் வைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிறைவேறும். மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைய நாளிலே நாம் எழுப்புகின்ற எல்லா விண்ணப்பங்களும் சிறப்பாக இன்றைய நாளிலே திரு கிறிஸ்துராஜ் மேரி மெர்லின் ஜோனா இவர்களுடைய 40வது ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகும். ஃபெலிக்ஸ் அடைக்கலராஜ் யூபிஎஸ்சி இன்டர்வியூ நல்ல முறையில் எழுத நன்றெழுதலாகும்.
எஸ்இஜி ஜிஎம்டி தொழில் முன்னேற்றத்திற்காக ஜோசப் ராய், கரோலின் சாந்தி இவருடைய குடும்ப கருத்துக்கு நிறைவேறவும், சின்னராணி இறைவன் செய்த எல்லாருக்கும் நன்றி எழுதலாகும். திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் இறை அழைத்தலுக்காகவும் நன்றி திருப்பலியாகும். மறைந்த ஞான புஷ்பம் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகும். யார் மீது ஆன்மக்கள் உத்தரிக்க செலுத்த ஆன்மக்களுக்காகவும் திருப்பலியை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர்த்தியதென போன்ற பிறகு மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அச்சட உணர்வை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாய், பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று குழந்தை தெரேசாவின் புனித தெரேசா என்கின்ற கன்னியை நிறைவு கொள்கின்றோம். இவர் சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டார். சிறு வயது முதலே ஆண்டவர் இயேசுவோடு பயணித்தார். ஆகவே இந்த புனிதை நினைவு பெறுகின்ற வேளையில் நாமும் அன்பு மக்களாக வாழ்கின்ற வரம் வேண்டி ஜெபிப்போம். தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளமுடைந்தவர்களை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமலை இறைவனை மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனதோக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை தீர்த்தருளீர். தந்தையின்
மன்றாடுவோமாக. இறைவாவும் அது ஆட்சி அடியோருக்கும் சிறுவருக்கும் உரிதாக்கும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் திருவழி நாங்கள் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சி எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. அடுத்து யாவியாரும் அன்னை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, 10 முதல் 14 முடிய உள்ள இறை வார்த்தைகள். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 131, 1 முதல் 3 முடிய உள்ள இறை வாசகங்கள். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்வழி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித தெரசாவின் விளங்கிய உமைய தகு படிப்பினையை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேரு பயன்கள் உமக்கு உகந்ததாயிருப்பது போல கடமை உணர்வுடைய எங்கள் வாழ்விலும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்பு பெறை செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நேர்கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே உசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூயப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிதலுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சிடலுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாய்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள்செல்வம் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தலும். என்ற நாளில் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற எல்லோரையும் ஆசீர்வதித்தலும். நற்கனையாளராலை கட்டி எழுப்ப செப உதவி, பொருளுதவி கொடுத்த உதவிய அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்கு நிறைவேறவும். ஆரோக்கியனை எப்படி கட்டுவதற்காகவும் பொருளுதவி, ஜெப உதவி கொடுத்த உதவி அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்கு நிறைவேறும். நற்கனையாளர் அழைத்து வைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிறைவேறவும். திரு கிறிஸ்துராஜ், மேரி மெர்லின் ஜோனா இவர்களுடைய 40ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியும், ஃபெலிக்ஸ் அடைக்கலராஜ் யூபிஎஸ்சி இன்டர்வியூ எக்ஸாமினேஷன் நல்ல முறையில் எழுதுவதற்கு அருளாசி கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க நன்றி திருப்பலியும், சின்னராணி நன்றி திருப்பலியும், எஸ்ஏஜி ஜிஎம்பி தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜோசப் ராய் கரோலின் சாந்தி குடும்ப கருத்துக்கு நிறைவேறவும், திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் இறையழைத்தலுக்காகவும் கொடுக்க நன்றி திருப்பலி ஏற்றலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் மறைந்த திருமதி ஞான புஷ்பம், யாரினது ஆன்மாக்கள், ஒத்தரிக்க செலுத்த ஆன்மாக்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான முதன்மை வானதூதர் புனித மிக்கேல், இவ்வுலகில் நமக்கு உகந்தராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றும் அளித்தல்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியிலிருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்தவரை நான் நாளையற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் நலமடையும். கிறிஸ்துவின் திருடத்துகளை காசுகளை ஒவ்வொருவராக
என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் கண்ணீரே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையை உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை போற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் அதை அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. மண்டிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இறைவா, இந்த வியப்பு பெரியார் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கு நாங்கள் உமது மீட்பின் பயனைகளை விடாமல் துய்த்துணர்ந்து மகிழ்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமலை இறைவன் தந்தை மகன் தூயாவியரும் ஒருவரை மாசிலிருந்து பராமரித்து பாதுகாப்பாராக. இயேசுவுக்கே புகழ். வாழ்க.